மறுபடியும் கொரோனா இந்தியாவுக்கு வந்துருச்சா? இதை குறித்து நான் பயப்படணுமா அப்படின்றதான் இப்போ உள்ள ரீசன்ட் கொஸ்டின்ஸ். கொரோனாவை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் 1000 பேஷண்ட்ஸ்க்கு மேல இந்தியாவில் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 100க்கு கீழே தான் இருக்குது. இந்த நோயை பத்தி ஒரு சின்ன புரிதல் இருந்ததுன்னா இதுக்கான கேள்விக்கான பதில் நமக்கு கிடைச்சிரும். இந்த நோயோட பேர் COVID-19. இது ஒரு நுண்ணுயிர், ஒரு வைரஸ் தான் இதுக்கு இதோட காரணம். அதோட பேர் SARS-CoV-2 அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தற்சமயம் இப்ப இருக்கிற வேரியண்டோட பேர் JN1 அப்படின்னு சொல்லுவோம். ஓமைக்ரானோட ஒரு சப் வேரியன்ட். இதை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியா பரவுமே தவிர இதோட வீரிய தன்மை கம்மி தான். இதனாலதான் WHO இதை இன்னும் டேஞ்சரஸான கிளாசிபிகேஷன்ல கொண்டு வரல. இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இருமல், சளி, காய்ச்சல் இதே தொந்தரவுகள் தான் வரும். ஆனா இந்த ஒரு வேரியன்ட்டுக்கு மட்டும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா பாக்குறாங்க. ஒன்னு GIT அசோசியேட்டட் சிம்டம்ஸ், அதாவது வயிற்று வலி, வயிற்று போக்கு இந்த மாதிரி. இன்னொன்னு அந்த ஃபீவர் ஒரு லோ கிரேடா கொஞ்சம் அதிக நாட்கள் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த நோய்க்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க, லைக் டயபெட்டிஸ் இல்லாட்டி புற்றுநோய் இருக்கிறவங்க, ரொம்ப ஏஜ்ட் பீப்புள், எல்டர்லி பீப்புள், அதே மாதிரி 2022க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள், இது வரைக்கும் வேக்சினேட் ஆகாதவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. எப்போ ஆஸ்பத்திரிக்கு நம்ம அணுகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களோட சிம்டம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, காய்ச்சல் ரொம்ப வெகு நாட்களாக இருக்குது, இல்லை மூச்சு திணறல் வருது, இல்லை உங்களோட ஆக்சிஜனோட லெவல் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவ ஹெல்ப் பெற்றுக்கொள்றது நல்லது. இதற்கு ஏதாவது தடுப்பு முறைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி கடைபிடிச்ச அதே விஷயங்கள் தான். சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது பொது இடத்துல முடிந்த அளவு தேவையில்லாம கூடுறத தவிர்க்கலாம். அதே மாதிரி மாஸ்க் அணியிறது, கைகளை சுத்தமாக வச்சுக்கிறது, நல்ல நீர்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்றது, விட்டமின் சி ரிச்சான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சில ப்ரிவென்டிவ் திங்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட வாய்ப்புகள் கம்மியாகும்.